பெரிமீட்டர். ஸோ நமக்கு வந்து ஒரு 2D மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த 2D மேட்ரிக்ஸில் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரோ 0 1 0 0. ஸோ 0 அப்படின்னா அந்த இடத்துல வாட்டர் இருக்குன்னு அர்த்தம், 1னா லேண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எல்லா ரோக்கான டேட்டா 2D மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதில் ஒரு ஐலாண்டை முதல்ல கண்டுபிடிக்கிச்சு அந்த ஐலாண்டுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரே ஒரு ஐலாண்ட் தான் இருக்குது. பெரிமீட்டர்னா சுற்றளவு, சுற்றி வர அளவு. இப்போ இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 16 யூனிட்ஸ். இதில் ஒரு ஸ்கொயர் வந்து 1 யூனிட். இப்போ ஃபுல்லாக சுற்றி வந்தால் 16 யூனிட், 16 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எங்கே லேண்ட் ஆரம்பிக்குதுன்னு தெரியாது. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஃபுல் மேட்ரிக்ஸை ட்ராவல்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேண்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த லேண்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோடைய ரோ காலம் இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணலாம். ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும்போது நம்ம என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா 0,1 கரெக்டாக 0,1 பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது என்னென்னா, இங்கே வந்துட்டு திருப்பி நம்ம இங்கேருந்து எங்கெங்கெல்லாம் போகலாம், ரைட்டில் போகலாம், டவுனில் போகலாம், லெஃப்டில் போகலாம், இல்லை டாப்பில் போகலாம். ஸோ இங்கிருந்து 4 டிஎஃப்எஸ் பண்ணுறோம். அதே இதை திருப்பி 4 வாட்டி கால் பண்ணுறோம். இந்த 4 வாட்டி கால் பண்ணும்போது நம்ம ரைட்டில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபங்க்ஷனில் ஒரு செக் பண்ணுறோம். வாட்டரோ இல்லைனா அந்த இண்டெக்ஸ் ரோ காலமில் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் இன்வேலிடாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 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 இது இந்த பெரிமீட்டரை நம்ம ஆட் பண்ணணும், அதாவது 1 ஆட் பண்ணணும். ஸோ லேண்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் 1 ரிட்டர்ன் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே கால் பண்ணி வரும்போது இது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃபைனலாக நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் 4 தடவை கால் பண்ணும் அதே ஃபங்க்ஷனை. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரைட்டு கால் பண்ணுறோம். கால் பண்ண இது என்ன ரிட்டர்ன் பண்ணால் 1 ரிட்டர்ன் பண்ணுது, ரைட். அப்புறம் டவுனுக்கு வரும். டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து வேலிட், இது கரெக்டாக. ஸோ டவுனுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஃபஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுவோம், இது ஃபஸ்ட்டு ரைட்டு கூப்பிடும். இங்கே இன்னொரு டிஎஃப்எஸ் கால் பண்ணுறோம், ஓகேவா. இங்கே வந்துட்டு இதுவும் வேலிடு. இங்கே என்ன பண்ணணும்னா இது வந்து திருப்பி ஒரு ரைட்டை கூப்பிடும். இது என்ன பண்ணும், 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது 1 ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, ஏன்னா இது வந்து வாட்டர். அப்புறம் டவுனை கூப்பிடுறோம். இது என்ன பண்ணுது, 1 ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகே, அப்புறம் லெஃப்ட்டை கூப்பிடுறோம். லெஃப்ட்டு வந்து ஏற்கனவே விசிட் பண்ணிட்டோம். அப்போ எதெல்லாம் விசிட் பண்ணுறோமோ அதை நம்ம ஒரு 2D அரேயில் ட்ராக் பண்ணணும். ஸோ விசிட்டட் அப்படின்ட்டு விசிட்டட்னா ஒன்றும் பண்ண ரிட்டர்ன் 0. ஸோ டவுன் வந்து ரிட்டர்ன் 0 என்ன விசிட்டட் அப்படின்னு. அப்புறம் டாப் வந்து வாட்டர், அதனால் இது 1 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி we are returning 3 here. கரெக்ட். இது மூணுத்தையும் கால் பண்ணுது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ இங்கேருந்து ரைட்டு கால் ஆச்சா, இது இங்கேருந்து ரைட்டு கால் ஆச்சா. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்னா 3 இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம், அதாவது டவுனுக்கு. இப்போ இதோடைய ரைட் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இது என்ன பண்ணணும்னா அடுத்தது இதோடைய டவுனுக்கு கால் பண்ணும். இந்த டவுன் என்ன பண்ணுவோம், திருப்பி இது எல்லாத்தோடைய பெரிமீட்டரையும் ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் யூ ஹேவ் டு கால் ஃபார் லெஃப்ட். இதோடைய இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணும். அப்புறம் யூ ஹேவ் டு கால் ஃபார் டாப். இந்த டாப் இப்போ டாப் முடிஞ்சிருச்சா. இப்போ டவுன் வந்தோம்னா திருப்பி டெப்த்தில் போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி மேலே கொடுத்துட்டோம். திருப்பி இங்கேருந்து திருப்பி லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட் 1 ரிட்டர்ன் பண்ணும், 1 வரும் கரெக்டாக. அப்புறம் டாப் இது 1 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டோட்டலாக டவுன் மட்டும்தான் எல்லாத்தையும், இந்த டவுன் இதுதான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது. இந்த ரைட்டு 1 ரிட்டர்ன் பண்ணும், இந்த டவுனு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். இங்கே வந்து ஒரு 1 ரிட்டர்ன் ஆகும், இங்கே ஒரு 1 ரிட்டர்ன் ஆகும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வெளியே ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் ரிகர்சிவ் ட்ரீ. ஓகே, ஸோ இதுக்கு வந்து கோட் அடிக்கிறதுக்கு எப்படி அடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரிட்டுக்கெல்லாம் வந்து we will have some variables so that அதை வந்து நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ், காலம்ஸ் எல்லாத்தையும் இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ we will have a
2D array here and it is grid. அப்புறம் வந்து int rows, int columns. அப்புறம் வந்து you should also have a boolean array, visited array, கரெக்டா? boolean. ஓகே, இது வந்து ஒரு 2D அரேவா இருக்கணும். visited, ஓகேவா? ஸோ இதில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்மளுடைய வேரியபிள்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கால் ஆகும்போது. ஸோ this டாட் grid which is equal to இப்போ வர grid. rows என்ன அப்படின்னா nothing but grid dot length. எத்தனை ஒன் டைமென்ஷன் இருக்குது அதான் நம்பர் ஆஃப் ரோஸ். காலம்ஸ் வந்து grid ஆஃப் ஃபஸ்ட்டு ரோவுடைய லென்த்து அது நம்பர் ஆஃப் காலம்ஸ் கிடச்சிரும். அப்புறம் விசிட்டடுக்கு we have to allocate memory. so new boolean of rows columns. மெமரி allocate பண்ணியாச்சு. மெமரி allocate பண்ண உடனே நம்ம எல்லா லூப் அடித்து எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கே லேண்டாக இருந்தால் கால் பண்ணணும். ஸோ ஃபார் int row is equal to 0லேருந்து row less than rows row plus plus. for int column is equal to 0 column less than columns column plus plus. எல்லா இதுலேயும் போயிட்டு if grid of row column அது லேண்டாக இருக்குது அப்படின்னா you just call the dfs function. அந்த dfs function என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. அங்கேருந்து நம்ம dfs ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட், அவ்வளோதான். இல்லைன்னா we can அதுக்கு அப்படி எதுவுமே இல்லைன்னா ரிட்டர்ன் 0 பெரிமீட்டரே இல்லை அப்படின்னு. ஓகே, now we will call the dfs function. The dfs function what it has to return? It has to return the perimeter, correct? So int dfs int row comma int column, right? So இப்போ if ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கண்டிஷன் எப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்? வாட்டர் இல்லைனா ஐ இந்த ரோ கமா காலம் இன்வாலிடாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இஃப் ரோ லெஸ் தென் 0 ஆர் காலம் லெஸ் தென் 0 ஆர் ரோ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரோஸ் ஆர் column greater than or equal to columns. 0லேருந்து காலம் மனுஷங்க இருக்கணும். ஆர் நம்ம பார்க்குற அந்த கிரிட்டில் இருக்கிற அந்த ரோ கமா காலம் வாட்டராக இருக்குது அப்படின்னா இந்த சுச்சுவேஷன் ஜஸ்ட் ரிட்டர்ன் 1 ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, இல்லைனா அந்த ரோ காலம் ஏற்கனவே விசிட்டடாக இருக்குது அப்படின்னா ட்ரூவாக இருக்குது அப்படின்னா தென் ரிட்டர்ன் அந்த ட்ரூவாக இருந்தால் நம்ம ரிட்டர்ன் 0. கரெக்ட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு தானே கால் பண்ணியிருக்கோம். இப்போ 0 வந்தால் கால் ஆகிருக்காது, இது கால் ஆகிருக்கும். கரெக்டாக. ஸோ இது எதுவுமே வேலிட் கிடையாது. இதுதான் பேஸ் கண்டிஷன், எதுவுமே வேலிட் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் மேக் இட் விசிட்டட். கரெக்ட். இப்போ விசிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to call for basically you have to do இந்த மாதிரி லெஃப்ட் சைட் காலிங் எல்லாத்தையுமே கால் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டாக ஆட் பண்ணி வர வேல்யூவை நீ ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் ஆட் ஆகுதா? ஆட் ஆகி இப்போ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கால் த டிஎஃப்எஸ் ஃபார் ரைட் சைட். ரைட் சைட்னா என்ன? காலம் ரோ சேமாக இருக்கும், காலம் +1 ஆகும். இப்போ ரைட் சைடு கால் பண்ணுற அதே டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனை. ஓகே, அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது? அது கூட என்ன ஆட் பண்ணணும்? இப்போ நெக்ஸ்ட்டு டவுனுக்கு என்ன பண்ணணும்?
I minus 1 comma j. அடுத்தது லெஃப்ட் சைடு dfs of I ரோ மாறாது, காலம் மட்டும் -1 பிளஸ் dfs of டாப்பு ரோ -1 ஆகும், காலம் அப்படியே தான் இருக்கும். கரெக்ட். ஸோ இது நாலுத்தையும் கால் பண்ணி இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ ஜஸ்ட் ரிட்டர்ன் தட். கரெக்ட். ஸோ இப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வரும்போது இதெல்லாம் வேலிடா இல்லைன்னா அது விசிட்டர் ட்ரூ பார்த்து அங்கிருந்து திருப்பி டெப்த்தில் போயிடும். ஸோ டவுனில் போகிறது வந்து I+1 பண்ணிட்டேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இட், தட்ஸ் ரன் திஸ் அண்ட் சி. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸோ ஆல் த டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணோம். டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா நம்ம எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு 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 லேண்டுக்கு வந்தோம்னா திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பி லெஃப்டில் போக மாட்டோம். திருப்பி இங்கேருந்து திருப்பி ரைட்டு டவுனு, ரைட் போனால் அங்கே வேலிடாக இருக்கா, திருப்பி இங்கேருந்து ரைட்டு. ஸோ ஒரு டெப்த் வரணும்னா திருப்பி அங்கேருந்து டெப்த் போய் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா இங்கே இருந்து ரைட் போறியா அங்கே எடுத்துக்கோ, டவுன் போறியா திருப்பி டெப்த்தில் போவாத, டவுனில் போயிட்டா திருப்பி இங்கேருந்து லெஃப்ட் போ, அப்புறம் டாப் போ. இந்த இந்த பிரெத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் இங்கே ரைட் டவுன் போகணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரி, இப்போ பிஎஃப்எஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அதே தான், இதை பிஎஃப்எஸ்ன்னு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிரியேட் அ கியூ. இந்த கியூவில் நான் என்ன போடுவேன் அப்படின்னா இந்த ரோக்கமா காலமாக போடுவேன். ஸோ ஒரு அரே போடுவேன். ஓகேவா? ஒரு இண்டிஜர் அரே, ஏன்னா அதை தான் எடுத்து நான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு இண்டிஜர் அரே ரோக்கமா காலம் போடுறேன் கியூவில். கியூவை வந்து ஐ கேன் ஹேவ் தே கேன் யூஸ் அ லிங்க்டு லிஸ்ட். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கியூவில் வந்து ஐ வில் கோ அண்ட் ஆட். என்னத்தை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோக்கமா காலம் வருதுல்ல, இந்த ரோக்கமா காலமை முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ கோல் என்ன அப்படின்னா நான் இங்கே வந்துட்ட அப்புறம் நான் இங்கே போகிறேன். கரெக்டா? அப்போ இங்கே இந்த அதுக்கப்புறம் திருப்பி இங்கே போய் திருப்பி நான் இங்கே சர்ச் பண்ணணும்ல. அதனால் எந்த நோடை விசிட் பண்ணாலும் அதை என்ன பண்ணுறேன் ஒரு கியூவில் போட்டுடுறேன். கியூவில் போட்டு அப்புறம் இந்த பிரெத்தை முடிச்சுட்டு திருப்பி கியூவில் போய் அதை எடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஐ வில் புட் இட் இன் த கியூ. ஓகே. ஸோ கியூவில் ஆஃபர் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த பர்டிகுலர் நோட் விசிட் ஆகிடுச்சு இல்லை, ஸோ விசிட்டடை போட்டுக்கணும். விசிட்டட் ஆஃப் அந்த R, C ரோ கமா காலம், அந்த ரோ கமா காலம் மட்டும் அந்த விசிட்டடை வந்து இப்போ ட்ரூன்னு மாற்றிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் இது பண்ணிட்டேன். கரெக்டாக? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வாட்டி அதே கண்டிஷன் தான். இதை வந்து நான் இதை இப்போ க்யூவில் போட்டேன். இப்போ க்யூவில் வந்து இதை எடுத்துகிட்டு திருப்பி இங்கேருந்து என்ன பண்ணுவேன்னா ரைட்டில் போவேன், டவுனில் போவேன், லெஃப்டில் போவேன், போய் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வேணால் நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்ஷன்ஸுன்ட்டு நான் வந்து ஒரு அரே வச்சுக்கலாம். ஒரு 2D அரே. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 2D அரேவா. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ வந்து என்னது ரைட்டில் போகிறது அப்படின்னா ரோ சேமாக இருக்கும், காலம் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். செகண்ட் வந்து டவுனில் போகிறது, ரோ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், காலம் வந்து சேமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் போகிறது, ரோ சேமாக இருக்கும், காலம் 1 லெஃப்ட் மைனஸ் ஆகணும். அடுத்து மேலே போகிறது, ரோ 1 மைனஸ் ஆகணும், காலம் அப்படியே இருக்கும். இதுதான் டைரக்ஷன்ஸ். இது ஒரு அரேல போட்டுக்கிறேன். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது வந்து ஸோ வைல் கியூ எம்டியாக இல்லாத வரைக்கும்
q dot is empty இருக்கா? q எம்டியா இல்லாத வரைக்கும் நான் வந்து இதை பண்ணிட்டே இருக்க போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இதுல இருந்து போல் பண்ண போறேன். போல் பண்ணா எனக்கு இந்த இண்டெக்ஸ் வருமா? ஸோ ஒரு பர்டிகுலர் செல்லை போல் பண்றேன், equal to q dot poll. போல் பண்ண என்ன வரும்? qல என்ன போடுற? you are putting an array. உனக்கு ஒரு அரே கிடைக்கும், அந்த ரோ கமா காலம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதில் எக்ஸும் ஒய்யும் ஷோ பண்ணுங்க. செல் ஆஃப் 0 வந்து எக்ஸ், கரெக்டா? ரோ ஐ திங்க் வி லேவ் ரோ. இங்கே இதில் ரோ கமா காலம் இருக்கா? இங்கே மேலே ரோ இருக்கு. அது இது எக்ஸ் ஒய்னே வச்சுப்போம். செல் ஆஃப் 0 இது, ஒய் வந்து இஸ் ஈக்குவல் டு செல் ஆஃப் 1. இப்போ எக்ஸ் வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா டைரக்ஷன்லையும் போகணும். ஓகே, ஸோ இதை வந்து டைரக்ஷன்ஸ்னு வச்சுக்கிறேன். So I have to loop through all the directions. So for int or single dimension array direction, first direction colon directions. Okay, இப்போ I will find the new x. New x என்னன்னா x plus direction of 0. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இது வருமா? ஸோ நியூ எக்ஸ் கூட இந்த 0 ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நியூ ஒய் கூட ஒய் ப்ளஸ் டைரக்ஷன் ஆஃப் 1. இப்போ நியூ எக்ஸ் ஒய் என்ன அப்படின்னா ரைட் சைட், கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஐ எம் மூவிங் இந்த நியூ எக்ஸ் ஒய்ன்றது ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். நான் இந்த இதுதான் எடுத்துருக்கு, கரெக்டாக? ஸோ ஒய் மட்டும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ இது வேலிடா என்ன நான் செக் பண்ணணும். அப்போ இதே கண்டிஷன் தான். கண்ட்ரோல் எக்ஸ், இந்த இடத்துல என்னன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பெரிமீட்டர் ஒன்று வச்சுக்கோம்ல, இந்த இடத்துல ஒரு பெரிமீட்டர்னு ஒரு இது வேரியபிள் வச்சுக்கோம். இன் பெரிமீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் த பெரிமீட்டர். இங்கே நியூ ஆருக்கு பதிலாக என்எக்ஸ், இந்த நியூ காலம் பதிலாக என்ஒய். ஓகே, என்எக்ஸ் என்ஒய் என்எக்ஸ் என்ஒய், கரெக்ட்? ஸோ இந்த கண்டிஷன் தான் பேசிக்காக நம்ம செக் பண்ணணும். இது வந்து இதுக்குள்ள தான் நம்ம பெரிமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப் அது விசிட் ஆகலை அப்படின்னா நம்ம புது இதுக்கு போகிறோம், கரெக்டா? விசிட்டட் ஆஃப் என்எக்ஸ் கமா என்ஒய். விசிட்டட் அது வந்து ட்ரூவா இல்லை அப்படின்னா விசிட் ஆகலன்னு அர்த்தம். விசிட் ஆகலை அப்படின்னா முதல்ல விசிட் ஆக்கிடுவோம். is equal to true. இப்போ என்ன பண்ணோம்? இப்போ இங்கேருந்து ரைட்டில் போகிறோம். இங்கேருந்து ரைட்டில் போனால் this will be a வாட்டர் தான் பெரிமீட்டர் ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இந்த 1 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ டவுனில் போகிறோம். டவுனில் போனால் என்ன ஆகும்? இது வந்து விசிட் ஆகலை ஏற்கனவே. அப்போ விசிட்டர் 2ன்னு போட்டு இதை என்ன பண்ணோம்? க்யூவில் போட்டுடணும். அப்போ க்யூ டாட் ஆஃபர் அங்கே என்ன போகணும்? நியூ இன்ட் போட்டு பிராக்கெட்டில் என்எக்ஸ் கமா என்ஒய். இப்போ இதில் க்யூவில் போட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் இங்கே பார்த்துட்டேன், ரைட்டில் போனேன், அப்புறம் டவுனில் வந்தேன், அப்புறம் லெஃப்ட் போனேன், அப்புறம் மேலே போனேன். முடிச்சிட்டியா? முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? திருப்பி இந்த டைரக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே போய் கியூ எம்டியான்னு பார்க்கும். கியூ எம்டி இல்லை, நீ கியூவில் போட்ட. அப்போ அதை போல் பண்ணணும். அப்போ இதை போல் பண்ணி இங்கிருந்து ரைட்டு டவுனு லெஃப்ட்டு இது எல்லாத்தையும் கியூவில் போடணும்.
க்யூவில் போட்டு வந்துடணும். அப்போ அந்த க்யூ எம்டியாக இருக்கிற வரைக்கும் நீ எல்லாத்தையும் ஆட் பண்ணி, அப்போ இங்கே போகும்போது இங்கே டாப் வந்து வாட்டர், இங்கே ரைட்டு வாட்டர், இங்கே வாட்டர், அப்போ எல்லாத்தையுமே ஆட் ஆகிடுமா பெரிமீட்டரில் ஃபுல்லாக? கரெக்ட். ஸோ ஃபைனலாக என்னன்னா just return the perimeter. ஓகே. ஸோ பிஎஃப்எஸ்ல என்ன பண்ணுறோம்னா, இங்கே ரிகர்ஷன் கிடையாது. நம்ம ஒரு நோடுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நமக்கு ஒரு ரோகமா காலம் வருது கரெக்டாக. அந்த ரோகமா காலம் போனால் முதல்ல அதை க்யூவில் போட்டுடுறோம். க்யூவில் போட்டு அங்கேருந்து எல்லா டைரக்ஷன்லையும் போகிறோம். இங்கே நமக்கு வேலிடாக இல்லை அப்படின்னா பெரிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்வேலிடோ இல்லை வாட்டர் இருக்கோ இங்கே ஒரு வேலிட் பாயிண்ட் இருந்தால் என்ன பண்ணுறோம், அதை விசிட்டர்னு போட்டு க்யூவில் போட்டுறோம். க்யூ எம்டியாக இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து திருப்பி அதுலேருந்து 4 டைரக்ஷனில் போயிட்டு எப்பப்பெல்லாம் வாட்டர் கிட்ட வருதோ நம்ம பெரிமீட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக பெரிமீட்டர் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, நோ ஆல் தட் இஸ் கேஸ் பாஸ். ஸோ இந்த டிஎஃப்எஸும் பிஎஸும் திருப்பி பார்த்தீங்கன்னா யூ வில் பி வெரி கிளியர். ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா we are going through all the rows and all the columns, so n into m.